ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2018 வருஷத்தில் நடந்த ஐபிஎல் போட்டியில் வந்து சிஎஸ்கே அணியில் இடம் பிடிச்சி சூப்பராக விளையாண்ட அம்பத்தி ராயுடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்திய அணியில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிது. பல வருஷங்களுக்கு பிறகு வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைச்சிது. கிடைச்ச வாய்ப்பு வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியில் வந்து ராயுடு வந்து பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அதுவே ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ராயுடு வந்து பயன்படுத்திக்க தவறிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து பேட்டிங் ஆர்டரையும் வந்து இந்திய அணி வந்து மாற்றினாங்க. தலை தோனி வந்து 4வது இடத்துல வந்து களமிறக்கி விட்டாங்க. 5வது இடத்துல வந்து கேதர் ஜாதவ் களமிறக்குனாங்க. 2 பேருமே வந்து சூப்பராக வந்து விளையாண்டுருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு உலகக்கோப்பை ஸ்குவாடில் வந்து இடம் பிடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விக்குறி வந்து உருவாயிருக்கு. ஏன்னா வந்து கேதர் ஜாதவ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். அதனால வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிறையா குரல்கள் வேற வந்து நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு பதிலாக வந்து சுப்மன் கில்லை வந்து களமிறக்கியிருக்காங்க. இதுவும் வந்து ராயுடுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை வந்து கொடுத்துருக்கு. சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அண்டர்-19 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வந்து உலகக்கோப்பையை வாங்குவதற்கு வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அதோடு மட்டும் இல்லாமல் அண்டர்-19 உலகக்கோப்பை இந்திய அணி வாங்கின வருஷத்தில் வந்து தொடர் நாயகன் விருதை வாங்கியிருக்காரு. மிடில் ஆர்டரில் தான் வந்து சுப்மன் கில் இறங்கி அபாரமாக வந்து விளையாடுவார். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 4வது இடம் இல்லாத 5வது இடத்துல வந்து சுப்மன் கில்லுக்கு வந்து வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவரும் வந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராயுடுக்கு வந்து உலகக்கோப்பையில் வந்து இடம் கிடைக்காது. ஸோ வந்து பிசிசி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, தொடர்ந்து வந்து ராயுடுவை களமிறக்குறாங்களா இல்லை சுப்மன் கில்லை வந்து களமிறக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.